நடந்த நிகழ்வை நடந்ததை நான் வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும். அது பார்வதி தான் இருக்காங்க, அவங்கள பற்றி தான் நம்ம பேச முடியும். இல்லாதவங்களை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வந்து ரம்யா வந்து அந்த ரூமில் அங்கே உட்காந்து அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்கள காட்டுறதில்ல, அவங்கள பற்றி நம்ம ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் அரவரா வந்து கம்ருதீன் கூட அங்கே உட்காந்து பேசி அதை காட்டுறதில்ல, நம்ம பேசுகிறதில்ல. என்ன காட்டினாங்க அதை எடுத்துகிட்டு வந்து சொல்லணும். அதுதான் என்னுடைய வேலை, அதுதாங்க. இப்போ என்ன நடந்ததுன்னா, காலையில் நடந்த மீண்டும் ஒரு புல்லிங். நைட்டு வந்து திட்டத்திட்ட எல்லாம் ஒரு புல்லிங் பண்ணாங்க. பார்வதி தான் சமைக்கணும், பார்வதி தான் வெஷல் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க. பார்வதி சமைச்சு கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு வெஷல் வாஷையும் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டாங்கங்க. பண்ணிவிட்டு அவங்க போய் தூங்குறாங்க. தூங்கும்போது மணி 5 மணி. அதுக்கப்புறம் காலையிலேயே அவங்க முன்னே எழுந்து வந்து திரும்பி அவங்களுக்கு டீ போட்டு எல்லாம் கொடுக்கணும் இல்லையா, அவங்க எழுந்து வராங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுடைய உடல்நிலையில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அது உங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஒன்று. இன்னொன்று, ஒரே கேரக்டரை எத்தனை முறையாக நீங்கள் ப்ராங்க் பண்ணுற திட்டமிடுவீங்க? முடிய வெட்டு வைம்ப, புடவை எடுத்து ஒளுத்தி வைப்பம்ப, ஏன் ஒரே கேரக்டரை எதுக்கு டார்கெட் பண்ணுறீங்க? இப்போ சரி, ஸ்டூடெண்ட்டு தான் அறிவில்லாத சில விஷயங்கள் பண்ணாங்கன்னா என்ன இதில் இந்த ப்ராங்கில் வாத்தியார்கள் கூட்டு சேர்றது எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்போ இவங்களுடைய இது ப்ராங்கா? ஏண்டா ஒருத்தனுடைய எமோஷனில் விளாட்றது ப்ராங்கா? அயோக்கிய பசங்களா, ஒருத்தவங்களுடைய எமோஷனில் விளாட்றீங்க, ஒருத்தவங்களுடைய உடல் உபாதையில் விளாட்றீங்க, அது ப்ராங்கா? இப்போ இதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் மீண்டும் விக்ரம். இவன் யார்? இவன் கண்டஸ்டண்ட்டா? இவன் பிக் பாஸா? இவன் நைட்டு முழுவதும் உட்காந்து சூப்பர்வைசர் பார்ப்பாரா? இவர் யார்? ஸ்டூடெண்ட்டு தானே. ஸ்டூடெண்ட்டு வாடனை சூப்பர்வைசர் பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இதுக்கு சப்போர்ட் வேறு. இதை காலையில் வந்து சொல்கிறாங்க, அந்த பொண்ணு எல்லாத்தையும் கரெக்டாக அடுக்கி வச்சுட்டு போகுது. இப்போ அந்த பொண்ணுக்கு இவனுங்க நடத்துறது ப்ராங்க்னு தெரியாது. நீங்கள் அந்த இடத்துல உங்களை உட்கார வச்சு பாருங்கள். 5 மணி வரையும் வேலை பார்த்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு தூக்கம் இல்லாத மீண்டும் காலையிலேயே, ஏன்னா நீங்கள் வாடனை இல்லையா, எழுந்து இவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கணும். அவங்க டீ போட்டு கொடுக்கும்போது 1008 குறை இவனுங்க பண்ணட்டும். அதை ப்ளேவாக பண்ணுறாங்கன்னா ரசிக்கும்படி பண்ணுறாங்களான்னா அதுவும் இல்லை, இரிட்டேட் ஆகிற மாதிரி பண்ணுறாங்க. சரி, இப்போ வந்து கனி சொல்கிறாங்க, இது வந்து விக்கல் இருந்ததுனால தான் இந்த கிச்சன் இவ்வளோ சுத்தமாக இப்போ ஆயிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவன் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான். உடனே சாண்ட்ரா, அவன் சொன்னாதான் இவங்க செய்வாங்க போல இருக்கு, நாமெல்லாம் சொன்னால் செய்ய மாட்டாங்க. விக்கல் ஆல் கிரெடிட் கோஸ் டு விக்கல் தான் அழகாக திட்டமிட்டான், விக்கல் தான் இவங்களை வேலை வாங்கினான் அப்படின்னு. சரி, ஸ்டூடெண்ட்டு கிண்டல் பண்ணிட்டு போகிறான். வாத்தியார் உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு? இப்போ இவங்க பட்டியிருக்கிற அந்த பிளானிங் என்னன்னா, இப்போ வந்து பார்வதி மீண்டும் எமோஷன் ஆகி கத்துன உடனே விக்கல் ஏதோ ஒரு பாடல் எழுதி வச்சிருக்காரா, அதை பாடுவாரான். ஏண்டா டே, அவங்க உடல்நிலை எந்த அளவில் இருக்குது, இப்போவும் எமோஷனலாக கத்துறதுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? இந்த நேரத்துலையும் பார்வதியை வன்மம் பிடிச்சி திட்டிகிட்டு ஸ்பேஸ் போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? இல்லை, நான் கேட்குறேன். இதில் தாத்தான்னு ஒரு ரிவ்யூவருங்க, அந்த மாதிரி தாங்க ரிவ்யூவராக இருக்கணும். ரொம்ப சிம்பிள். ஒரு லைவில் வராரு, நான் ஒரு ரிவ்யூவரை விமர்சனம் பண்ணக்கூடாது, நான் சொல்கிறேன். லைவில் வராரு, உடனே கமெண்ட் போடுறாங்க, தாத்தா என்ன தாத்தா இந்த மாதிரி பார்வதியை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்களே தாத்தா. ஆமாம், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உடனே அடுத்த கமெண்ட், தாத்தா என்ன தாத்தா இந்த மாதிரி வந்து பார்வதி வந்து அடங்காப்பிரியாரி மாதிரி அங்கே செயல்பட்டு இருக்கான். ஆமாம், அந்த பொண்ணு அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா இது ஒரு ரிவ்யூவர் வேலையா? எனக்கு தெரில. அதுமாரி வந்து ட்விட்டர் ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியும், அதில் வந்து உட்காந்துக்கிறது. இவர் தான் நிகழ்ச்சி பார்க்குறாங்களா என்னன்னு தெரில. தாத்தா இன்னமோ இவர் பெரிய இது மாதிரி இவர்கிட்ட நியாயம் கேட்குறாங்க. அவங்களுக்கு மாதிரி ஆளுங்களுக்கு தான் பின்னாடி போய் சரமாரியாக நின்றுக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாமே எலைட் மலைநிலை. ஒருத்தவங்களை போட்டு இந்த அளவு அணுவாக புள்ளி பண்ணிகிட்டு இருக்கிறத கேட்குறதுக்கு குட் ஹெல்த் தாங்க இருக்கும். நான் யாரையும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அந்த கேம் ஃபார்மெட்டை பார்ப்பேன், கேமுடைய அந்த பிடித்தத்தை பார்ப்பேன், இன்னொன்று அந்த வெற்றியை நோக்கி போகிற அந்த வெறியை பார்ப்பேன், எல்லாத்தையும் பார்ப்பேங்க. இங்கே நின்று நியாயத்தை மட்டும்தான் பேசுவேன். நாளைக்கு இந்த இதுலேயே பார்வதி செய்தது தவறுனா பார்வதி செய்தது தவறுன்னு போடுவேன். சரி, அடுத்த ஒரு விஷயம், சாம்பார் ஸ்குவாட் பற்றி குட் ஹெல்த் பேசுச்சு இல்லையா, அதுக்கு ஒரு ரிவார்டு வந்திருக்கு. இப்போ அதோட அடுத்த வீடியோவில் வரேன்.